பழனியில் இந்து வியாபாரிகள் நலச்சங்க அலுவலக திறப்பு விழா இந்து முன்னணி மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து வியாபாரிகள் நலச்சங்க அலுவலக திறப்பு விழா புதன்கிழமை பகல் 11 மணி அளவில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: பழனி கிரிவலப்பாதையில் ஹைகோர்ட் உத்தரவுப்படி ஆக்கிரமிப்பை அகற்றியுள்ளனர். இதற்கு இந்து முன்னணி மகிழ்ச்சி தெரிவிக்கிறது. ஆனால் கிரிவலப்பாதையில் வியாபாரிகளின் வாழ்வாதாரத்திற்கு அரசு உரிய வழிவகை செய்ய வேண்டும். இல்லையென்றால் இந்து முன்னணி சார்பில் வியாபாரிகள் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் செங்கோல் குறித்து மதுரை எம்பி வெங்கடேசன் சர்ச்சை கருத்தை பேசியுள்ளார். ஆனால் மேயர் செங்கோல் கொடுக்கும் நிகழ்ச்சியிலேயே கலந்து கொண்டார். பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிராக தான் ராகுல் காந்தி பேசுவது என்பது நிலைப்பாடு. ஒரு சமயம் நான் இந்து என்கிறார், மற்றொரு சமயம் நான் இந்து இல்லை என்கிறார். எனவே அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை என பேசினார். மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், கோர்ட் உத்தரவு பிரகாரம் கிரிவல பாதை ஆக்கிரமிப்பு அகற்றி இருக்கின்றார்கள். அது இந்து முன்னணி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றது. ஆனாங்க பல வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு சரியான இடம் ஒதுக்கி வியாபாரம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்ய வேண்டும். அப்படி அவங்க உடனே செய்யல அப்படின்னா வியாபாரிகளையும் மக்களையும் திரட்டி இந்து முன்னணி மாபெரும் போராட்டம் நடக்கும். மதுரை எம்பி செங்கோல் வச்சிருக்காங்க. இந்த செங்கோல் ஆட்சி செய்யறவங்க அந்த புறத்துல பெண்களோடு இருந்தவங்க, அது மாதிரியான ஒரு கருத்துல சொல்லியிருக்காரு. அது நேற்று இன்னைக்கு பேப்பர்லையும் கூட வந்திருக்குது. அவர் ஒரு செங்கோல் விழாவில் கலந்துருக்காரு. அந்த எம்பி மேயருக்கு செங்கோல் கொடுக்குற நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு. அப்ப மேயரு அந்த பெண் மேயரை அப்படி சொல்றாரா, அடிமைன்னு சொல்றாரா இன்னும் தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி பேசுறாங்க.